ஒருத்தர் வந்து ஒரு பேட் ஹேபிட் வந்து வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்மோக்கிங் இருக்கு, ஒரு ட்ரிங்கிங் இருக்கு, இல்ல வேற ஏதாச்சும் ஒண்ணு பண்றாரு, ஒரு பான் பராக் போடுறாரு அப்படின்னா, அதுக்கு ஏதாச்சும் ஒரு நியூ இயர் வரணும், பர்த்டே வரணும்னு சொல்லி வெயிட் பண்ணி அன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்னு ஸ்டார்ட் பண்றாங்களான்னா, டெய்லி வந்து நம்ம வந்து ஃபிசிக்கலா வந்து ஃபிட்டா இருக்கணும் அப்படின்றதுக்கு ஏதாச்சும் ஒரு சின்னதா ஒரு ஸ்டெப். டெய்லி வந்து ஒரு வாக்கிங் போவோம் அப்படின்னு சொல்லி ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணி, அப்படி பண்றவங்க தான் வந்து ஒரு கன்சிஸ்டன்ட்டா ஒரு விஷயத்த வந்து நீங்க வந்து ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் டே வந்து அத வந்து கன்டின்யூ பண்ற மாரி, அதே விஷயத்த மறுபடியும் பண்றீங்க. ஸோ நேத்து என்ன பண்ணீங்களோ, அத விட இன்னைக்கு வந்து 1% குரோத் இருந்தா போதும். ஆல்கஹால் கன்சியூம் பண்றதேங்கிறது ரொம்ப வொர்ஸ்ட்டான ஒரு விஷயம். இது எந்த ஒரு சயின்ஸும் சரி, ஆல்கஹால் வந்து நல்லதுன்னு சொல்லவே சொல்லாது. சும்மா சொல்லுவாங்க, ஒயின் சாப்பிட்டா வந்து உங்களுக்கு பாடிக்கு வந்து ஹார்ட்டுக்கு ஹெல்த்தி அப்படின்னு சொல்லி. இந்த 2 வருஷமும் பார்த்தீங்கன்னா, எல்லா பேட் ஹேபிட்ஸும் உண்டு. ட்ரிங்க் பண்றது, ஸ்மோக் பண்றது, ட்ரக் யூஸ் பண்றது எல்லாம் பண்ணியிருக்காங்க. திடீர்னு இன்னைக்கு போய் எல்லாரும் டான்ஸ் ஆடுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆடுறாங்கன்னு சொல்லி இவங்களும் போய் அங்க போய் டம் டும்னு குதிச்சதும், பாடி வந்து இங்க செட்டே ஆவல. ஃபைஜன் ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இப்போதான் நம்ம 2024 நியூ இயரை வந்து செலிப்ரேட் பண்ணி முடித்தோம். நியூ இயர் ரெசல்யூஷன், அப்புறம் நமக்கு தெரியாத ஹெல்த் பற்றின நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல போகிறாரு பிவி ராஜன் சார். வாங்க நம்ம வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் சார், வணக்கம், ஹாப்பி நியூ இயர். வணக்கம், ஹாப்பி நியூ இயர். இப்போது நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் எல்லாருமே எடுக்கிற ஒரு காமனான ரெசல்யூஷன் என்னன்னா, ஃபிட்டாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், இப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் கொஞ்ச நாள் போக போக அதை அப்படியே விட்டுருவாங்க. இதுக்கு என்ன ரீசன் சார்? ஆக்சுவலாக இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படிங்கிறது நம்ம ஊருக்கு வந்து ஒரு ரீசெண்டாக தான் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து இந்த மாதிரி ரெசல்யூஷன் எடுக்கிற டைப்லாம் கிடையாது நம்ம மக்கள்லாம். இப்போ நிறைய மீம்ஸ்லாம் கூட வந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் யாரும் ஜிம்முக்கு போகாதீங்க, ஓவர் க்ரௌடாக இருக்கும், 6ஆம் தேதிக்கு அப்புறம் போங்க, அதுக்கப்புறம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலாக இந்த ஒருத்தர் வந்து ஒரு பேட் ஹேபிட் வந்து வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்மோக்கிங் இருக்கு, ஒரு ட்ரிங்கிங் இருக்கு, இல்லை வேற ஏதாச்சும் ஒன்று பண்ற ஒரு பான் பராக் போடுறாரு அப்படின்னா, அதுக்கு ஏதாச்சும் ஒரு நியூ இயர் வரணும், பர்த்டே வரணும்னு சொல்லி வெயிட் பண்ணி அன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா பண்ண மாட்டாங்க. வேற வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணணும், அவங்களுக்கு தான் அது நல்லது, மற்றவங்க கிடையாது. அவங்களுக்கு தான் அவங்க வந்து நல்லது பண்ணிக்க போறாங்க. பட் ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு நல்ல நாள் வேணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுவாங்க. ஸோ இது ஒன்று, இது ஒரு கேட்டகரி. இந்த கேட்டகரி எல்லாம் வந்து கரெக்டான, இது பேசிக்கே தப்பாக இருக்குது. ஸோ அவங்க ஒரு கெட்ட விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு நாள் பார்க்க மாட்டாங்க, ஆனால் இதுக்கு மட்டும் நாள் பார்ப்பாங்கன்னா, ஸோ இப்போ வந்து இவங்களுக்கு வந்து ஒரு அவுட் ஆஃப் த இது வந்து ஒரு கம்பல்சன் இருக்குது. நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து ஓவர் வெயிட்டாக இருக்கோம், நம்ம ஓவராக ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம், நம்ம வந்து அன்சைஸ்டாக இருக்கோம், நம்ம வந்து ஷேப் ஆகணும், ஸோ இந்த மாதிரிலாம் அவங்களுக்குள்ள ஒரு ஃபிட்டாக இருக்கணும், எனர்ஜெட்டிக்காக இருக்கணும்னா இவங்க நினச்சாலும், ஆனால் செய்கிற செயல்கள் எல்லாமே இதுக்கு எகெயின்ஸ்டாக தான் செஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கில்ட்டி கான்சியஸ்னஸ் இவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த கில்ட்டி கான்சியஸை வந்து போக்குறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, 4 பேரோட சேர்ந்து இந்த மாதிரி நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ்லாம் ஒருத்தர்லாம் தனியாக எடுக்க மாட்டாங்க, கேங்காக தான் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸோடலாம் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து நம்ம ஒரு ரெசல்யூஷன் எடுத்து 1ஆம் தேதியிலேருந்து ஜிம்முக்கு போய் ஜாயின் பண்ணுவோம்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு ஜிம்மில் போய் பேக்கேஜ் கட்டிட்டு ஒரு 4 நாள் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே வலிக்குது இங்கே வலிக்குதுன்னு சொல்லிட்டு போகவே மாட்டாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு ரியலாக ஒரு விஷயத்த வந்து பண்ணணும் அப்படிங்கிற ரியலான மோட்டிவேஷன் கிடையாது. இந்த மோட்டிவேஷன் வந்து ஒரு ஃபேக் மோட்டிவேஷன். ஸோ ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்த பண்ணணும், அவர் வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா, அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேக்கான மோட்டிவேஷன்லாம் இல்லாமல், டு பி ஃப்ராங்காக அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவரே வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான சரியான பர்சன்ட்டை போய் ஒரு ஒப்பீனியன் வாங்கி, ஒரு கைட்லைன்ஸ் வாங்கி, ஸோ அதை டே பை டே வந்து சின்னதாவாச்சும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? எடுத்ததுமே வந்து நீங்கள் பேங்காக கொண்டு போய் நான் வந்து ஒரே நாளில் போய் 10 கிலோமீட்டர் ஓடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷூவெல்லாம் வாங்கிட்டு போய் ஓடிட்டு அடுத்த நாள் வந்து அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல், டெய்லி வந்து நம்ம வந்து ஃபிசிக்கலாக வந்து ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்கு ஏதாச்சும் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டெப். டெய்லி வந்து ஒரு வாக்கிங் போவோம் அப்படின்னு சொல்லி ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி, அப்படி பண்ணுறவங்க தான் வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்த வந்து ஒரு ஃபயர் அவங்களுக்குள்ளே இருக்கும் ஃபயர். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபயராக இருக்கிறவங்க தான் வந்து எப்பயுமே வந்து இதில் ஜெயிப்பாங்க. மற்றவங்க எல்லாருமே வந்து தோற்றுருவாங்க.
இன்னொன்று வந்து இந்த ஃபேக்கான ஒரு மோட்டிவேஷன் சொன்னோம் பார்த்தீங்களா? ஏதாச்சும் ஒரு மோட்டிவேஷனல் புக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, படிச்சுட்டு, உடனே அதை பார்த்துட்டு உடனே ஒரு வேகம் வரும் அந்த நேரத்தில். இப்போ வந்து ஒரு ஒரு ஆக்ஷன் மூவி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பசங்க வந்து வெளியில் வந்து பைக்கில் பார்த்தீங்கன்னா பயங்கர ரேஷ் ட்ரைவிங் பண்ணுவாங்க, அப்படியே கட் அடிச்சுட்டுலாம் போவாங்க. அது என்னன்னா அந்த படம் பார்த்துட்டு அந்த அந்த ஃபீல் வந்து அதை அப்படியே போய் வெளியில் போய் காமிப்பாங்க. அந்த மாதிரி வந்து ரியல் லைஃப்லையும் வந்து ஃபிட்னஸ்ஸு, ஹெல்த் எல்லாம் அந்த மாதிரி ஒரு விஷயமா அவங்க வந்து திங்க் பண்ணிட்டு தான் இங்கெல்லாம் இறங்குறாங்க. பட் ரியாலிட்டி அந்த மாதிரி கிடையாது. இது வந்து எப்படின்னா, எப்படி வந்து நீங்கள் ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உடம்ப வந்து டிட்டோரியேட் பண்ணீங்களோ, அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரி பண்ண முடியும். ஸோ ஒன் ஃபைன் மார்னிங் வந்து இதில் எதுவும் நடக்காது. ஸோ இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்கிறதேங்கிறது ஒரு தப்பான ஒரு செயல். ஓகேவா? இது ரியல் மோட்டிவேஷன் உள்ள ஒரு கிடையாது. இது எல்லாமே ஒரு ஃபேக் மோட்டிவேஷனால தான் பண்ணுறாங்க. 21 டேஸ் ஒரு விஷயத்தை செய்கிறோன்னா அது ஹேபிட்டாக மாறும். 90 டேஸ் அதை செஞ்சோன்னா நம்ம கேரக்டராகவே அது மாறிடும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. 21 டேஸ் இல்லை 10 டேஸே நம்மளால் அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியல. இதுக்கான சொல்யூஷன் என்ன? இது ஏன் இப்படி நடக்குது? அதான் இப்போ வந்து ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இன்னைக்கு வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸே பண்ணலை. ஸோ திடீர்னு வந்து இப்போ ஒரு சைக்கிள் ஓட்டவே தெரியாது, நீங்கள் வந்து ஒரு சைக்கிள் ஓட்ட கற்றுக்கணும் அப்படின்னாக்க, அந்த சைக்கிள் ஓட்டுறதை வந்து டே பை டே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ட்ரை பண்ணணும். இன்றைக்கி போய் வந்து ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம் ட்ரை பண்ணோம், அதில் கீழே விழுந்தோம், ஒரு அடிபட்டோம் அப்படின்னா போதும் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடுத்த நாள் போய் மறுபடியும் அந்த விஷயத்தை ட்ரை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டே பை டே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ட்ரை பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். புரியுதுங்களா? ஒரே நாளில் போய் நான் 1 மணி நேரம் போய் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு உளுந்து பிறண்டு வந்துட்டு அடுத்த நாள் போகாமல் இருந்துருவாங்க. ஏன்னா அன்றைக்கி டேமேஜஸ் வந்து அதிகமாகிடும். அன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். 1 மணி நேரம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியே நம்மளால் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் நமக்கு வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து டெவலப் ஆகும். அப்போ என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக வந்து சரி நான் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டோம், அவர் வேறு கூடவே இருந்தார், அப்போயும் நம்மளால் கற்றுக்க முடியல அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து ஒமிட் பண்ணிடுவாங்க, அவாய்ட் பண்ணிடுவாங்க. பட் நீங்கள் வந்து ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க, மறுபடியும் நெக்ஸ்ட் டே வந்து அதை வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி அதே விஷயத்த மறுபடியும் பண்ணுறீங்க. ஸோ நேற்று என்ன பண்ணீங்களோ அதை விட இன்றைக்கி வந்து 1% க்ரோத் இருந்தால் போதும். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒரே நாளில் இன்றைக்கி வந்து 100% பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்க முடியாதுல்ல. ஸோ 1% உங்களுக்கு வந்து ஒரு டெவலப்மெண்ட் இருக்கணும் இன்றைக்கும் நாளைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாக்க டெஃபினட்டாக வந்து கன்சிஸ்டன்ஸாக உங்களால் வந்து அதை பண்ண முடியும். நீங்கள் வந்து நினைக்கிற இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடும். ஸோ ஒரு சைக்கிள் ஓட்டுறதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, 0ல் இருக்கீங்க, நாளைக்கு 1% இருக்கீங்க. நாளைக்கு வந்து அந்த 1% 2% ஆகும், 3% ஆகும். ஸோ ஒரு 10% வரும்போதே உங்களுக்கே அந்த கான்ஃபிடென்ட் வந்துடும். ஸோ நம்ம வந்து என்ன லெவலில் இருந்தோம், இப்போ எந்த லெவலில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அதுதான் உங்களுக்கு வந்து ரியலாக ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு மோட்டிவேஷன் அப்படிங்கிறது வெளியிலேருந்து யாரும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் பயிற்ற ஒரு செயலே உங்களுக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டை கொடுக்கும், உங்களுக்கு வந்து ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். அந்த ரிசல்ட்லேருந்து தான் நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப் வந்து கொண்டு போக முடியும். ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து ஒரு வெயிட் லாஸ்க்கோ இல்லைனா வந்து ஒரு ஃபிட்னஸ்க்கோ ஒரு ஹெல்த் கான்சியஸ்க்கோ ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்கன்னா இப்படி தான் அவங்க ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம். நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஜிம்முக்கு போய் ஒரு 10 மினிட்ஸ் இல்லைன்னா ஒரு 1/2 அன் ஹவர் ஆச்சும் வாக்கிங் மட்டுமாச்சும் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு அவங்க ஆரம்பித்து டெய்லி அந்த ஜிம்முக்கு போகிறது, காலையில் எழுந்திரிக்கிறது, ஜிம்முக்கு போகிறது அப்படிங்கிறத ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கிட்டு அங்கே போய் நீங்கள் எதுவுமே பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, ஒரு 1/2 அன் ஹவர் இருந்து அந்த என்விரான்மெண்ட்டில் நீங்கள் வந்து நீங்கள் உங்களை மிங்கிள் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 4 பேரை பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். நீங்களும் வந்து அடுத்தடுத்த விஷயங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அப்படி தான் உங்களுக்கு வந்து அது வந்து செட் ஆகும். ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் 9 டேஸோ இல்லை 4 வீக்ஸ் 8 வீக்ஸோ வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு ஹேபிட்டாகவே மாறிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் டே 1லேயே போயிட்டு நான் வந்து அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்ட்டு ஏதாச்சும் ஒன்று யூடியூப்பில் பார்த்துட்டு நீங்கள் போய் ட்ரை பண்ணி உங்களுக்கு வந்து எங்கேயாச்சும் வந்து ஒரு பெயின் வந்துடும், ஒரு ஏதாச்சும் ஒரு இன்ஜுரி ஆயிரும். ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு போகணுன்னு இருக்காது, இல்லைன்னா ஓவராக வந்து கஷ்டமாக இருக்கும் அடுத்த நாள் எழுந்திரிக்கிறது. ஏன்னா முதல் நாள் அவ்வளோ டயர்டாக இருக்கும்ல, ஃபர்ஸ்ட் டே இது வரைக்கும் பண்ணாமல் இருந்துட்டு திடீர்னு போய் பண்ணாக்க ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க விட்டுருவாங்க. இதான் இன்றைக்கி வந்து இதெல்லாம் வந்து ஃபுட் ஐட்டம் அந்த டயட் வெயிட் லாஸ் பண்ணுறவங்கலாம் சொல்லுவாங்க, நான் இன்னும் இதெல்லாம் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இதை வந்து ஒதுக்குவாங்க. டிராஸ்டிக்காக வந்து அவங்களுடைய ஃபுட்டை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்போ அவங்களால வந்து சக்ஸஸாக இருக்க முடியாது. 10 நாள் பல்ல கடிச்சிட்டு அப்படி இப்படின்னு இருந்துருவாங்க, 11ஆவது நாள் விட்டுருவாங்க.
ஸோ இப்போ எங்கேயுமே வந்து நீங்கள் வந்து டிராஸ்டிக்காக ஒரு சேஞ்சஸ் எதிர்பார்க்க முடியாது. ஒரு விஷயத்த வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஃபுட் ஹேபிட் இருக்கும். ஸோ அதில் இதை மட்டும் கட் பண்ணிடுவோம். இன்னுமே இந்த ஃபுட்டை சாப்பிடவே கூடாது, இது வந்து ரொம்ப டேஞ்சர், இது வந்து அன்ஹெல்த்தி, இதை மட்டும் கட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதை கட் பண்ணிவிட்டு அது ஒரு 10 நாள் போனதுக்கப்புறம் அடுத்து இந்த கட் பண்ணி இப்படி கட் பண்ணி ஒன்று ஒன்றா இவங்க பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா இவங்களுக்கும் வந்து அது வந்து ஹேபிட் ஆகும். அதே நேரத்தில் நான் வந்து சுத்தமாக சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு இல்லாமல் யாராச்சும் ரொம்ப கம்பல் பண்ணுறாங்கன்னா அப்போ ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கே நீங்கள் கொடுத்துக்க வேண்டியதுதான். ஸோ இப்படி பண்ணால் தான் உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியும். அதுதான் வந்து உங்களுக்கு செட் ஆகும். இப்போ ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறவங்கலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அவங்க சாப்பிட்ற நியூட்ரிஷன் கரெக்டாக பாடிக்கு போய் சேருமா, இல்லை ஏதாச்சும் ஸ்ட்ரகிள் இருக்குமா சார்? ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறதேங்கிறது ரொம்ப ஒஸ்டான ஒரு விஷயம். இது எந்த ஒரு சயின்ஸும் சரி ஆல்கஹால் வந்து நல்லதுன்னு சொல்லவே சொல்லாது. சும்மா சொல்லுவாங்க ஒயின் சாப்பிட்டா வந்து உங்களுக்கு பாடிக்கு வந்து ஹார்ட்டுக்கு ஹெல்த்தி அப்படின்னு சொல்லி. ஆனால் எந்த ஒரு ஸ்டடீஸும் வந்து ஒருத்தருக்கு வந்து ரெகுலராக ஒயின் கொடுத்து அவருக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்காரு அப்படிங்கிறத சொல்லவே முடியாது. நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது இங்கே. ஸோ ஒரு விஷயம் வந்து நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை வச்சு ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஸோ ஆல்கஹால் அப்படிங்கிறது எந்த ஒரு ஃபார்ம்லையும் சரி, எவ்வளோ ஒரு நாளைக்கு வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தான் அடிப்பேன்னு சொன்னாலும் சரி, இல்லை ஒரு நாளைக்கு வந்து நான் கொஞ்சோண்டு தான் குடிப்பேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, எப்படி குடித்தாலும் அது வந்து ஒரு டேஞ்சர் தான். ஆனால் எங்கள் தாத்தா வந்து ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருந்தார், அவர்லாம் வந்து 90 வயசு வரைக்கும் இருந்தார் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு எக்ஸப்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸப்ஷன் கேஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து இங்கே பண்ணவே முடியாது. உங்கள் தாத்தா வந்து ட்ரிங்க் பண்ணுவார், ஆனால் வந்து 90 வயசு வரைக்கும் இருந்தாருன்னா அவர் வேற என்னென்ன பண்ணார் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த ட்ரிங்க் பண்ணுறதை மட்டும் வச்சுக்கிட்டு இங்கே வந்து ஒரு கம்பேரிசன் பண்ணி இவங்களாவே வந்து ஒரு செல்ஃபாக ஒரு நல்லதுதான்ப்பா, அது ஒன்றும் ஆகாதுப்பா அப்படின்னு நினச்சி 40 வயசில் லிவர் ஃபெயிலியர் ஆகி செத்து போனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு விஷயமும் சரி, ஒரு ஃபுட் அப்படின்னாலும் சரி, ஒரு நியூட்ரியன்ட் அப்படின்னாலும் சரி, அது வந்து பல விஷயங்களோட சேர்ந்து தான் வந்து உங்களுக்கு டேஞ்சர் ஆகும். நிறைய பேர் நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க சாப்பிட்றது எல்லாமே வந்து ஜங்க் ஃபுட்டாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்க. ஸோ ஏற்கனவே இதுவும் வந்து ஒரு டேஞ்சரு, அதுவும் ஒரு டேஞ்சர். இது ரெண்டும் உள்ளே போய் சிவியரான ஒரு டேமேஜை க்ரியேட் பண்ணும். ஸோ அவங்களால அவங்க நியூட்ரியன் எடுக்கிறாங்களா இல்லையான்னு இல்லை, முதல்ல வந்து ஆல்கஹாலோட எதை சேர்த்து சாப்பிட்டாலும் அதோட நியூட்ரியன் கிடைக்கவே கிடைக்காது. இப்போ வந்து தூங்குற டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மாறிடுச்சு. முன்னெல்லாம் 9:00 10:00 எல்லாம் லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுவாங்க. ஆனால் இப்போ ஃபோன் வந்துருச்சு, எல்லாம் ஃபோனை பார்த்துட்டு 12 1 தான் மினிமம் அவங்க தூங்குற டைமாகவே ஆயிடுச்சு. இதை எப்படி கரெக்ட் பண்ணுறது? டயட்டில் ஏதாச்சும் இன்க்ளூட் பண்ணால் அவங்க சீக்கிரம் தூங்க ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இல்லை, ஆக்சுவலாக தூங்குறத வந்து நீங்களாக தான் செல்ஃபாக வந்து கரெக்ட் பண்ணணும். டயட்லாம் அதுக்கு பண்ண முடியாது. ஆக்சுவலி வந்து ஒரு ஹியூமன் அப்படின்னாக்க சன்லைட் இருக்கும் போது ஆக்டிவாக இருக்கணும், சன்லைட் போனதுக்கப்புறம் அவர் வந்து ரெஸ்ட்டுக்கு போயிடணும். இதுதான் வந்து ஒரு பேட்டர்ன். இது வந்து சர்க்காடியன் ரித்தம்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வெயிலில் திரிஞ்சு வேலை செஞ்சிட்டு இருக்க ஒரு மனுஷனால் நைட்டு 12 மணி வரைக்கும்லாம் முடிச்சிட்டு இருக்கவே முடியாது. ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு வந்து நைட்டு ஒரு 9:00 ஆகும்போது தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா சன்லைட் வந்து பாடியில் படும்பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நைட் ஆனாக்கா இந்த மெலட்டோனின்ங்கிற ஹார்மோன் வந்து செக்ரீஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தூக்கம் வந்துடும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் யாருக்குமே வந்து சன்லைட் எக்ஸ்போசரே கிடையாது. ஒர்க் ஃப்ரம் ஹோமு, ஆஃபீஸ் போனாலும் இந்த மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் லைட்டில் தான் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ரியலாக வந்து அவங்களுக்கு வந்து சன்லைட் வந்து படுறதே கிடையாது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா வந்து இந்த நேச்சருடைய எர்த்தோடைய நேச்சர் இருக்குல்ல, அதுலேருந்து இவங்க வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகிடுறாங்க. ஸோ அப்போ அதனால் இவங்களால 12 மணி வரைக்கும்லாம் முழிச்சிட்டு இருக்க முடியுது. ஓகேங்களா? நீங்களே என்ன பண்ணலான்னா டெய்லி ஒரு 1 hour வந்து சன்லைட்டில் வந்து உங்கள் பாடியை வந்து எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி உங்களை பண்ணிக்கிறீங்க அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கும் வந்து ஒரு 9:00 ஆனால் தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். ஒரு 1 hour போய் வெளியில் போய் ஏதாவது ஷட்டில் விளையாடுறீங்க, ஒரு கேம் விளையாடுறீங்க, இல்லைனா ஒரு வாக்கிங் போகிறீங்க, ஏதாச்சும் ஒன்று பண்ண, இல்லைன்னா மொட்டை மாடியில் போய் சும்மா உட்காந்துருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல, ஒரு புக் எடுத்துகிட்டு போய் வச்சு படிச்சுட்டு இருந்தீங்கன்னா கூட போகும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நைட்டு ஆனால் தூக்கம் வந்துடும். அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் இப்போ யாருக்கும் கிடையாது. அதனால் இவங்களுக்கும் தூக்கம் வர்றது கிடையாது. சீக்கிரம். ஓகே. இப்போ ஹார்ட் அட்டாக் எல்லாம் வந்து இளம் வயதினர்களுக்கே வர ஆரம்பிச்சிருச்சு. பெரியவங்களுக்குனா சரி, அவங்க ஸ்மோக் பண்ணுறாங்க, ஆல்கஹாலுக்கு அடிமையாக இருக்காங்க, அதனால அவங்களுக்கு வருதுன்னு சொல்லலாம். சின்ன வயசுக்காரங்களுக்கு என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு ஏன் ஹார்ட் அட்டாக் வந்து இந்த வயசுலேயே வருது? இந்த 2 வருஷமும் பார்த்தீங்கன்னா எல்லா பேட் ஹேபிட்ஸும் உண்டு. ட்ரிங்க் பண்ணுறது, ஸ்மோக் பண்ணுறது, ட்ரக் யூஸ் பண்ணுறது எல்லாம் பண்ணியிருக்காங்க. திடீர்னு இன்னைக்கு போய் எல்லாரும் டான்ஸ் ஆடுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆடுறாங்கன்னு சொல்லி இவங்களும் போய் அங்கே போய் டாம் டூம்னு குதிச்சதும் பாடி வந்து இங்கே செட்டே ஆகலை.
ஸோ அந்த ஹார்ட் ரேட் வந்து ஹார்ட் வந்து தாங்கலை. ஸோ நிறைய பேருக்கு வந்து கார்டியக் அரெஸ்ட் வந்துச்சு, ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. இங்கே எப்பயுமே வந்து ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஃபஸ்ட்டு இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவர் ஆச்சும் வாக்கிங் போகணும். ரெண்டாவது பாடி வந்து ஓவர் வெயிட் இல்லாமல் பார்த்துக்கணும். மூணாவது வந்து பியூர் ஜங்க், அதாவது நியூட்ரியண்டே இல்லாத ஒரு ஃபுட்டு அப்படின்னா அதை சாப்பிடக்கூடாது. இது 3மே பண்ணீங்கன்னா அவங்க யாருக்குமே கார்டியக் அரெஸ்ட் வராது. ஸோ இதை அவாய்ட் பண்ணாலே போதும். எது வந்து பியூரான ஜங்க் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு ஃபுட்டை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஃபேக்ட்ரியில் தான் தயாரிக்கிறாங்க, பேக்கெட்டில் தான் வருது அப்படின்னா அதை நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஒரு ஹோல் ஃபுட்னா என்ன? இப்போ வந்து ஒரு ரைஸு இல்லைன்னா ஒரு தானியம் ஏதோ ஒன்று, அதில் ஸ்ட்ரெயிட்டாக அதை எதையுமே ப்ராசஸ் பண்ணாமல் செய்கிற ஒரு ஃபுட்டு. ஒரு சுண்டல் இருக்குன்னு வச்சுக்குவோம். சுண்டல் வந்து ஒரு பயிர் விளையுது, அதை வந்து வேக வைக்கிறாங்க, அதை அப்படியே பாயில் பண்ணுறாங்க, அப்படியே சாப்பிட்றோம். ஒரு எக் இருக்குது, கோழி முட்டை போடுது, அப்படியே பாயில் பண்ணி அப்படியே சாப்பிட்றோம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் எதோ சாப்பிட்றீங்களோ, ஒரு வெஜிடபிள்ஸ் இருக்குது ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் சாப்பிட்றீங்களோ, அதுலலாம் டேஞ்சர் ரொம்ப ரொம்ப கம்மி, டேஞ்சரே கிடையாது. ஆனால் அதை நீங்கள் வந்து நிறையா ப்ராசஸ் பண்ணி அதை வந்து வேற ஒரு ப்ராடக்டாக மாற்றி ஒரு பேக்கெட்டில் வரும்போது அதில் நிறைய தேவையில்லாத நியூட்ரியன்ஸ்லாம், சால்ட்டெல்லாம் நிறைய ஆட் பண்ணிடுறாங்க. ப்ளஸ் வந்து அதில் உள்ள நியூட்ரியன்ஸ்லாம் சுத்தமாக குறைஞ்சிருக்கு. ஆனால் கேலரிஸ் வந்து டென்ஸாக இருக்குது. ஸோ உங்களுடைய கேலரிஸ் வந்து அது ஈஸியாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும். ஸோ அப்போ உங்களால் கண்ட்ரோல் இல்லாமல் நிறையா சாப்பிட்டு நீங்கள் ஓவர் வெயிட் ஆகிடுறீங்க. ப்ளஸ் வந்து ஓவர் வெயிட் ஆகிறது இல்லாமல் ஓவர் வெயிட் ஆகும்போதே ஆட்டோமேட்டிக்காக பாடியில் வந்து கொலஸ்ட்ரால் லெவல்லாம் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இதுதான் பிரச்சனை. ஸோ இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கனாலே இந்த ஹார்ட் அட்டாக் விஷயம்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். டெய்லி வந்து ஒரு ஃபிசிக்கலாக ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி இருக்கணுங்கிறது கம்பல்சரி. ஸோ இப்போ டயபெட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷனலாக பாஸ் ஆகுது இல்லை? பாட்டிக்கு இருக்கும், அடுத்து அவங்க அம்மாவுக்கு வரும், அடுத்து அவங்க குழந்தைங்களுக்கு வந்துடும். இப்போ அந்த குழந்தைங்க இதை எப்படி வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறது? ஏன்னா அம்மாங்களுக்கெல்லாம் வந்து இப்போது வந்து முடிஞ்சிருச்சு, இப்போ அவங்களால எதுவும் பண்ண முடியாது. இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து ப்ரிவெண்ட் பண்ணால் எப்படி அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறது? டயபெட்டிக் வந்து ஜெனரேஷனாக பாஸ் ஆகுங்கிறது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது ஒரு மேட்டர் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி எங்கள் தாத்தாவுக்கும் வந்து எங்கள் அப்பாவுக்கும் டயபெட்டிக் இருக்குது, எங்கள் அம்மாவுக்கும் இருந்துச்சு, ஆனால் எனக்கு கிடையாதுன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்கெல்லாம் வந்து ஒரு ஃபிட்னஸ் என்தூசியாஸ்டிக்காக இருப்பாங்க. அவங்க உடம்ப வந்து அவங்க நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்சியஸாக அவேர்னஸோடு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் டயபெட்டிக் வரவே வராது. ஒன்லி திங் வந்து நான் முதல்ல சொன்ன 4 பாயிண்ட் தான். ஒன்று, ஓவர் வெயிட் இல்லாமல் பார்த்துக்கணும். பியூர் ஜங்க் சாப்பிடக்கூடாது, ஓகேங்களா? ப்ராசஸ் ஃபுட் எதுவுமே சாப்பிடக்கூடாது. 3வது, ஏதாச்சும் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும். இது இருந்தாலே டயபெட்டிக் வராது. உங்கள் தாத்தாவுக்கு இருக்கலாம், பாட்டிக்கு இருக்கலாம். உங்கள் அப்பாவுக்கோ உங்கள் அம்மாவுக்கோ வந்து 50 இயர்ஸில் வந்துச்சுன்னா, அந்த மாதிரி இப்போ ஒரு ஜென்ரேஷன் கரெக்டாக இருக்காரு அப்படின்னா அவருக்கு 50 இயர்ஸில் வருமானா வராது, லேட்டாக தான் ஆகும். வராமலே கூட அவாய்ட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இந்த ஹெரிடிட்டியாக வர்றது எல்லாமே வந்து நம்ம கையில் வந்து அதை மாற்றுறதுக்கான சக்தி இருக்கு. ஸோ அது வந்து லைஃப் ஸ்டைல் டிசீஸை பொறுத்த வரைக்கும் இருக்குது. மற்ற டிசீஸ்லாம், சில டிசீஸ்லாம் வந்து நம்மளால் வந்து சொல்ல முடியாது. பட் ஆனால் இந்த ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிக் இதெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. நம்ம வேணும்னா அதெல்லாம் ரிவர்ஸ் பண்ணிடலாம், வராமல் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ப்ராப்பரான ஒரு கைட்லைன்ஸோடு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா, ஒரு அவேர்னஸ் வந்துடுது அப்படின்னா அவங்க எல்லாமே அவாய்ட் பண்ணிடலாம் ஈஸியாக. தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ நேரம் என்கிட்ட உட்காந்து பொறுமையாக பதில் சொன்னீங்க. நியூ இயர் ரெசல்யூஷன் அதை பற்றின மித்தை வந்து அழகாக சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு தெரியாத நிறைய இன்ஃபர்மேஷன் பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க. இன்னும் அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறோம் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.